ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் முதல்ல சுதந்திர தின வாழ்த்துக்கள். என்னடா இங்கிலீஷில் சொல்ல மாட்டியா ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம வந்து சுதந்திரத்தை விளையாடுகிட்டு தான் வாங்கியிருக்கோம். அப்போ இங்கிலீஷில் சொன்னால் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ சுதந்திர தின வாழ்த்துக்கள். சரி, இப்போ நம்ம வந்து நம்ம ஸ்கூலுக்கு போய் நம்ம வந்து கொடி ஏற்றலாம். இப்போ அதுக்கு தான் நம்ம கிளம்பிட்டோம். இப்போ அங்கே போய் நான் வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். முதல்ல வந்து நம்ம ஃப்ளாக் வாங்கி நம்ம நெஞ்சில் வந்து குத்தணும். அதை குத்திட்டு நம்ம அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பலாம். டைம் பார்த்திங்கன்னா 8 மணி ஆகுது. தென்காசி ஐசி பாய்ஸ் ஸ்கூலில் வந்து 8:30 தான் கொடிலாம் ஏற்றுவாங்க. ஸோ அதை கனெக்ட் பண்ணி தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ தான் கடையில் நிப்பாட்டி ஃப்ளாக் கேட்டோம், அதெல்லாம் இல்லைப்பான்ட்டாங்க போகிற வழியில். சரி அப்படியே போகலாம், ஸ்கூலில் வந்து ஃப்ரீயாக கொடுக்கலாம், அதை யூஸ் பண்ணிப்போம். நான் படித்த ஸ்கூலில் வந்து வெளியே என்ட்ரன்ஸில் புதுசாக ஒரு ஆர்ச் கட்டியிருக்காங்க. அது செம்மையாக இருக்குது. இப்போ தான் ஓப்பனிங்லாம் அதுக்கு நடத்தி செலிப்ரேட் பண்ணாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்கார்டு பார்த்துக்கோங்க. நான் இந்த ஸ்கூலில் 9th சேர்ந்தேன். கிட்டத்தட்ட இந்த ரோடு வந்து எனக்கு 6 வருஷமாக தெரியும். எனக்கு தெரிஞ்சு இந்த ரோடு வந்து 6 வருஷமாக போட்டதே கிடையாது. கல்லாக தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக ரோடு போட்டாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்குதுலாம் ஒரு ரெக்கார்டு இந்த ஸ்கூலுக்கு. அது இந்த ஸ்கூலில் படித்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இன்னும் சரியான இறக்கமாக இருக்குது. ஸ்கூல் விட்டு வரப்போ பசங்க அப்படி சந்தோஷத்தில் பயங்கர வேகமாக சைக்கிளில் வரலாம். அது மட்டும் கொஞ்சம் அவங்க பார்த்து வந்தால் கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து ஸ்கூலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே சரியான கூட்டம். பைக் கூட இடம் இல்லை. எப்படியோ நம்ம பைக்கை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ உள்ளே போக போகிறோம். ஏன் ஸ்கூலானே ஆச்சரியமா இருக்கு, அவ்வளோ கூட்டம். அதுக்கடுத்து ரோடுலாம் பார்த்துருப்பீங்க, செமையா போட்டிருக்காங்க முன்னாடி ரோடு. அதெல்லாம் ரெக்கார்டு. இப்போ பாருங்க எவ்வளோ கூட்டம். அப்படிலாம் கொடிச்சு விடக்கூடாது. கடையிலாம் நாங்கள் நிப்பாட்டி கொடியெல்லாம் பார்த்தோம், ஆனால் இல்லைன்ட்டாங்க. அதனால கொடி குத்த முடியல. நம்ம டைரக்டா பெரிய கொடியை ஏத்துறத பார்ப்போம். ஸ்கூல்லையும் இவனை கேட்டு பார்க்க சொன்னா இவன் ஸ்கூலுக்கு வந்து எங்க ஸ்கூல்ல வந்து இவன் கொடியேற்ற போல, ஸ்கூல் கிரவுண்ட்ல வந்து இவன் கொடியேற்றக்கு ஆசைப்படுதான். அதனால ஸ்கூல்ல போய் ஃப்ரீயா கொடி கொடுப்பாங்க, அதை போய் வாங்கிட்டு வான்னா இல்லை எதையும் பிடிச்சி வச்சுக்கிடுவாங்க. அதனால நான் போக மாட்டேங்க. சரி வேண்டாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. இதுதான் நம்ம ஸ்கூல் கிரவுண்டு. தென்காசி மாவட்டத்தில் சுதந்திர தின விழா நம்ம ஐசிஎஸ் ஸ்கூல் கிரவுண்டில் தான் வருஷம் நடைபெறும். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஐபிஎஸ் ஐஏஎஸ்லாம் கொடியேற்றுறதுக்கு வருவாங்க. அதுக்கு தான் மரியாதை செலுத்துறதுக்கு இந்த போலீஸ்லாம் நிற்கிறாங்க போல. வெயில் போட்டு புழக்க பாருங்க மூஞ்சிக்கு நேரா. பின்னாடி போய் உட்காந்துடலான்னு பார்த்தா அங்க அவ்வளவு நல்லா இருக்காது. இவங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம இந்த சைடு உட்காந்தாகணும். வெயில் அந்த மாதிரி மூஞ்சிக்கு நேரா அடிச்சு இவங்க நடந்து கொடி ஏற்றினதுக்கு அப்புறம் நம்ம அந்த சைடு போயிடலாம். மூஞ்சிக்கு நேரா சேர வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. நான் இங்கே வந்து உட்காந்து 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த போலீஸ்லாம் லைனாக அப்படியே ஆடமாசையாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த வெயில்லையும் ரொம்ப கஷ்டம். அவங்கெல்லாம் பாராட்டி ஆகணும். உங்களுக்கு நேராக ரைட் சைடில் பலூன் தெரியுதா, தேசிய கொடி மாதிரி, அதெல்லாம் பறக்க விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஹீலியம்லாம் நிரப்பியிருப்பாங்க போல். இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல, இது ஒரு ஆஃபீஸர் வந்திருக்கீங்க. அவங்க வந்து அந்த கொடியேற்று அந்த ஸ்டேஜில் போய் நின்று சல்யூட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க போலீஸ்லாம் நின்று அவங்களுக்கு மரியாதை செலுத்துகிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸர் வந்திருக்கீங்க. இவங்க அதை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க திரும்ப. நமக்கு நேராக ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு நிற்காங்கல்ல, அவங்க வந்து ஸ்கவுட்டு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸான்னு தெரியல. அவங்க தான் ஃபஸ்ட் கிளாப் பண்ணி வரவேற்காங்க. ஃபைனலாக ஒரு வழியாக நம்ம தென்காசி மாவட்டத்தோட கலெக்டர் வந்து கொடி ஏற்ற போகிறாருப்பா. அவர் தான் அந்த கோட் சூட் போட்டு நிற்கிறாரு. உங்களுக்கு தெரியுதா, கொடி மேலே போய்கிட்டு இருக்கு. இப்போ நமக்கு முன்னாடி ஒரு ஜீப் தெரியுதா, அதில் தான் நம்ம தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் கலெக்டர் அவர்களை ஏற்றிக்கிட்டு இந்த கிரவுண்டில் போலீஸ்காரன் நிற்க முன்னாடி ஒரு காலி இடம் இருக்கா, அதில் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடித்தாங்க மெதுவாக. கடைசியாக நம்ம ஆர்வத்தோடு எதிர்பார்த்துட்டு இருந்த பலூனையும் பறக்க விட்டாங்க. சொய்யின்னு மேலே போய்கிட்டே இருந்தது. கண்ணுக்கே ரொம்ப குட்டி ஆடுற அளவுக்கு ரொம்ப ஹைட்டுக்கு போயிடுச்சு. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஃப்ளாக் முன்னாடி போய் சல்யூட் போட்டு பயங்கர வேகமாக நடந்து வந்தாங்க. பார்க்குறதுக்கு ஒரு புதுசாக இருந்தது அதெல்லாம். அந்த ஆஃபீஸர் சல்யூட் போட்டு வந்து அவர் இடத்துல நின்னதுக்கப்புறம் எல்லோரும் ஒரே லைனுக்கு நம்மளை பார்க்க திரும்பினாங்க. இதை பார்த்தா தெரியும், இந்த ட்ரம்ஸ் வாசிச்சுக்கிட்டு இருக்கவங்க ஃபஸ்ட்டு முன்னாடி வராங்க. அப்புறம் மற்ற போலீஸ் ஆஃபீஸர் நம்மளை பார்க்க திரும்பிட்டாங்க. அவங்க கால் எடுத்து வைக்கலாம் பாருங்கள், ஒரே போல் இருக்குது. கொஞ்சம் கூட தப்பு இல்லாமல் அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணாங்க. இதுக்கு பின்னாடி அவங்களோட பயங்கர உழைப்பு இருக்குது. அது என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஆகஸ்ட் 15, அதாவது சுதந்திர தினம் வர்றதுக்கு 20 days முன்னாடி இருந்தே இவங்க இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஈவினிங்கில்
ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பக்கம். ஏன்னா நான் அதை கண்ணால் வந்து பார்த்தேன். ஏன்னா அந்த ஸ்கூலுக்கு நான் வந்து விளாடுறதுக்கு வருவேன் ஈவினிங். அப்போ இவங்களாம் ப்ராக்டிஸ் பண்ணதை நான் பார்த்துருக்கேன். அதான் சொல்கிறேன். அந்த வீடியோ கூட நான் கிளிப் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். சுதந்திர தினத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை அப்படியே அதே இடத்துல வச்சு மாறாமல் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணாங்க. கேமரா செல்லில் தான் எடுத்திருக்கேன். ஸோ கிளியராக இருக்கான்னு தெரில, பார்த்துக்கோங்க. நம்ம சைடில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பயங்கரமாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கொட்டு அடிக்கிற அந்த பிபி இவங்களே வாயால் ஊதிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒரே போல் நடந்து வராங்க. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. சின்ன வயசில் நம்ம எல்லாருமே பாம்பு கேம் விளாண்டுருப்போம். ஒரு பாம்போட தலை இன்னொரு போய் முட்டிடக்கூடாது. அதே மாதிரியே ஜாயின் பண்ணுறாங்க பாருங்கள். அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரே மாதிரி போகிறாங்களா. இதில் வந்து போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க. அதுக்கடுத்து காலேஜில் என்சிசி இருப்பாங்க தெரியுமா, அவங்களும் இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு அவங்க தான் காலேஜ் என்சிசி ஸ்டூடெண்ட்ஸ். சைடில் வந்து வராங்க பாருங்கள், நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் வராங்க. அவங்களாம் என்சிசி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, போலீஸ் ஆஃபீஸரும் இருக்காங்க. நம்மளுக்கு பின்னாடி ரோஸ் மில்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஃப்ரீயாக. எல்லாருமே அடித்து பிடிச்சி கூட்டத்தில் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக ஃப்ளாக்லாம் ஏற்றி முடிச்சிட்டாங்க. அந்த அங்கே நின்று பரைட் பண்ண நின்று போலீஸ்காரங்க தான் பாவம், அதனால அவங்க வந்து தப்பிச்சிட்டாங்க. சொல்லப்போனால் இப்போ வந்து ப்ரோக்ராம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் வராங்க பாருங்க. இவங்க எல்லோரும் பரதநாட்டியம் ஆட போகிறாங்க. இவங்க எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு பெரிய மனுஷர் நிற்காரு பார்த்தீங்களா, அவங்க தான் டான்ஸ் மாஸ்டர். இவங்களுக்கெல்லாம் பரதநாட்டியம் சொல்லி கொடுத்தவங்க போல். ஒரு வழியாக ஆட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து ஒரு 70 பேருக்கு மேலே இப்போ பரதநாட்டியம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆடலை. நிறையா ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் சேர்ந்து ஒரு டீமாக ஆடிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பின்னாடி பயங்கர ப்ராக்டிஸ் இருக்குது. எப்படின்னா ஒரு 10 டேஸ்க்கு முன்னக்கூட்டியே இதே இடத்துல வந்து இப்போ எப்படி ஆடிருக்காங்களோ அதே மாதிரி ஆடி ரிஹர்சல் பார்த்தாங்க. அந்த வீடியோ நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே என்னென்ன கலை நிகழ்ச்சி நடக்க போதோ அந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்திருக்காங்க. எல்லா ஸ்கூலில் இருந்தும் வந்து இந்த ரிஹர்சல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இப்போ பரதநாட்டியம் தான் ரிஹர்சல் போய்கிட்டு இருக்குது. இப்போ அடுத்த கலை நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஒருத்தர் ஆடிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி அடுத்த நிகழ்ச்சிக்கு உள்ளவங்க லைனாக நிற்க ஆரம்பிச்சிருந்தாங்க. யாருக்குமே ஆடிட்டு போனவங்க லைனாக போய்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அந்த ஸ்கூல் ஆடி முடிச்சு போகிறப்போ நடுசில் ஏதோ ஒரு கம்பியை தூக்கி வந்து நட்டிட்டாங்க. அது என்னென்னு தெரில. அதை வச்சு வந்து வித்த பண்ண போகிறாங்களோ என்னமோ, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்பா எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்படியே ஒரு சைட்லேயும் ஒரு டீம் உட்காந்துருக்கு பார்த்துக்கோங்க. ஒரு டீம் எந்திரிச்சு ஒரு 5 நிமிஷம் ஆடுதாங்க. அதுக்கடுத்து அடுத்த டீம் ஸ்டார்ட் பண்ணுது. அதான் அவமானப்படுத்தாங்க கூப்பிட்டு வச்சு. இப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீம் ரொம்ப நேரம் ஆடிட்டு இருந்தனால ஒரு 10 நிமிஷம் தாண்டிட்டு போகுது பாட்டு. ஸோ டைமிங் இல்லை. அதுவும் இல்லாமல் சாப்பிடாமல் நிறைய குட்டி பசங்க இருக்காங்களா, அதனால் மைக்கில் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போனதுப்போ ஆடினது போதும், ரொம்ப நன்றி, அடுத்த ஸ்கூல் வாங்க அப்படின்ட்டு. அவங்க ஆட போக மாட்டேன்னு நிற்காங்க. கடைசியில் வேறு வழி இல்லாமல் பாட்டு போட்டாங்க. இவங்களாம் ஆடி முடிச்சிட்டாங்க. இவ்வளோ நேரம் நடந்த கலை நிகழ்ச்சியில் இந்த 3 குட்டி பசங்க சுற்றி சிலம் சுற்றிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இது மட்டும்தான் எனக்கு பார்க்கறது மாதிரியே இருக்குது. என்னென்னு ரீசன் நான் பின்னாடி சொல்லுதேன் பாருங்கள். இந்த டான்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். யான்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பி மாதிரி அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து ஃபுல்லாக கயிறு வந்துருக்கு. அந்த எல்லா கயிறையும் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய கேர்ள்ஸ்லாம் பிடிச்சிருக்காங்க. எப்படின்னா பெண்களுக்கு வந்து தலையில் வந்து ஜடை பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி அவங்க ஆடிக்கிட்டே அந்த இதை பின்னுவாங்களாம் ஒரு 3 நிமிஷம். அதுக்கடுத்த 3 நிமிஷம் வந்து அந்த ஜடையை வந்து அவங்க அவுக்குறது மாதிரி கரெக்டாக ஆடிக்கிட்டே அவுப்பாங்களாம். யாராவது ஒருத்தர் இதில் தப்பு பண்ணாலும் அந்த ஜடை வந்து ஒழுங்காக பின்னாது, தப்பு விழுந்துடும். இப்போ கீழே வர பின்னிட்டாங்க. இப்போ அடுத்து அப்படியே அவுத்துக்கிட்டே மேலே போவாங்க போல். இதான் லாஸ்ட் கலை நிகழ்ச்சி. அப்படியே ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு டான்ஸும் எங்களுக்கு பார்த்த மாதிரியே இல்லை. இப்போ நான் ஜூம் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. என்னென்னா இவங்க ஆடுறது எல்லாமே இந்த ஸ்டேஜில் இருக்க 10 பேருக்காக மட்டும்தான். அவங்க மட்டும்தான் அதை பார்த்து ரசிக்க முடியும். எங்களால் அதை பார்த்தாலும் அவ்வளோ நல்லா இல்லை. நெக்ஸ்ட் டைம் இவங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி ஆட வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 நிமிஷம் அவங்க டான்ஸ் ஆடுறாங்கன்னா ஒரு நிமிஷம் ஒரு சைடில் திரும்பி ஆடுறது மாதிரி இவங்க ஆடலாம். நல்லாயிருக்கும் அப்படி பண்ணால். இவங்க எல்லாரும் ஆடுறதை பார்க்கப்போ எனக்கு ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ஒரு சுதந்திர தின விழாக்கு நான் 9th படிக்கிறப்போ 9th இருக்க எல்லோரும் சேர்ந்து தித்திமி திம்மின்னு ஒரு சாங்குக்கு நாங்கள் ஆடியிருந்தோம். ஒரு 100 பேர்கிட்ட இதே இடத்துல வச்சு ஆடினோம். அந்த மொமெண்ட் தான் எனக்கு இப்போ ஞாபகம் வந்துச்சு. ஸோ வந்து கலை நிகழ்ச்சிலாம் கிரவுண்டில் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம எல்லாமே உட்காந்து பார்த்தோம். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கும் அந்த சிறப்பு மிக்கவங்களுக்குலாம் சர்டிஃபிகேட் கொடுத்து பாராட்டு சான்றிதழ் கொடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க கலெக்டர் கூட. நம்ம அப்படி கிளம்பியாச்சு. நம்மளுக்கு கொஞ்சம் அடி வெயிலில் ரொம்ப நேரம் இருந்தோமா, கொஞ்சம் தலை சுத்த மாதிரி ஆயிடுச்சு. உடனே வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். இங்கே நடந்த எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இவ்வளோ ப்ரோக்ராம் நடந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த போலீஸ்காரங்க நின்று இந்த நடந்து போய் சல்யூட்லாம் அடிச்சாங்க தெரியுமா, அவங்க வந்து 7 மணிக்கே அங்கே அந்த வெயில் நின்றுக்கிட்டு இருக்காங்களாம். 7, 8, 9:30 மணிக்கு தான் அவங்க வந்து அந்த இடத்த விட்டு நகர்ந்து போனாங்க. அப்போ 2.5 மணி நேரம் அப்படியே நின்றுருக்காங்க. அதெல்லாம் நம்ம பாராட்டியே ஆகணும். உண்மைக்குமே அவங்களுக்கு நம்ம பெரிய சல்யூட் போடணும். நமக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கையிலே வெயில் மூஞ்சில படும்போது அப்படி இருந்தது.
அவங்க நின்றுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணது ரொம்ப பயங்கரமா இருந்தது. அதுக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சூப்பரா இருந்தாங்க. அதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. என்னால் ஃபுல் கிளிப் போட முடியல, குட்டி குட்டியாக தான் போட முடிஞ்சிச்சு. நான் உங்களுக்கு வந்து ஆடுறத ஃபுல் கிளிப்பாக நான் ஆட் பண்ணியிருப்பேன். நான் எதுக்கு ஆட் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அவ்வளோ பெரிய ரவுண்டா இருந்ததுல அந்த ஸ்டேஜ் முன்னாடி ஒரு 10 பேருக்கு முன்னாடி போய் என்ன ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் சரியாவே தெரியவே இல்லை. அந்த டான்ஸ் பார்க்குற ஃபீலே எங்களுக்கு இல்லை. ரொம்ப ரொம்ப இதாக இருந்துச்சு. எப்பண்டா முடியும் அந்த மாதிரி தான் ஒரு சாங்குமே இருந்துச்சு கொஞ்சம் தூரத்துக்கு போனதுக்கு அப்புறம். நாங்கள் ஆடுறதே தெரியல எங்களுக்கு. அதான் அதனால தான் நான் வீடியோலாம் அவ்வளோ காமிக்கிறேன். நானே ஜூம் பண்ணி தான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். கொஞ்சம் அவங்க எல்லாரையும் பார்க்குறது மாதிரி ஆடுறாங்க. ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. அது மட்டும் கொஞ்சம் மைனஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.